ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, தேவ அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, அநேக நேரங்கள்ல நம்ம வெட்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நிந்தைகள், அவமானங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்குள்ள வரும்பொழுது நாம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவராலே நமக்குள்ளாக தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அநேக நேரங்கள்ல நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, எனக்கு ஏங்க உபத்திரவம், எனக்கு ஏங்க பிரச்சனை, எனக்கு ஏங்க போராட்டம், எனக்கு மட்டும் தாங்க இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல புலம்பிக் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நிறைவாக இருப்பார் என்று சொன்னால் நாம் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகவேதான் அதுலயே 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்கள்லேயும் என்ன பண்றோமா, மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு, எங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவம் வரும் பொழுது அந்த உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தர் எங்களுக்கு ஒரு பொறுமையை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பொறுமை என்ன உண்டாக்குதான், பரீட்சை உண்டாக்குமா. அந்த பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு நாள் யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் வேலை எடுத்து வைத்திருக்கிறார். சாத்தான் வந்து நிக்கிறான், வந்து சொல்றான், ஆண்டவரே, நீங்க மொத்தத்தையும் நான் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க வேலையடைத்து வைத்திருக்கிறீங்க. ஆகவேதான் அவன் என்ன பண்றான், நல்லா இருக்கிறான், பரிசுத்தமா இருக்கிறான், அதனாலதான் அவன் கரெக்டா இருக்கிறான். அது நீங்க வேலி மாத்திரம் எடுத்து பாருங்களேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஆண்டவர் கிட்ட போயிட்டு அவன் சவால் விடுறான். பாருங்க, ஆண்டவர் வேலை எடுக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரே நாள் எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவரா இருக்கிறார். ஆனாலும் அதன் மத்தியில சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நிர்வாணியா இந்த இடத்துக்கு வந்த, நிர்வாணியா அவர் இடத்துக்கு திரும்புவேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, உபத்திரவம் என்ன உண்டாக்கிச்சான், பொறுமையை உண்டாக்கினது. ஹல்லேலூயா. அந்த பொறுமை பரீட்சையை உண்டாக்கும், அந்த பரீட்சை நமக்குள்ளாக நம்பிக்கையை உண்டாக்கும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எக்ஸாம் வச்சாதாங்க இந்த பிள்ளை படிக்கிற பிள்ளையா படிக்காத பிள்ளையான்னு தெரியும். அதை போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல உபத்திரவங்கள், ஒரு சில நேரங்கள்ல வியாதிகள், வறுமைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அதன் மத்தியில தான் தெரியும் நம்ம எப்படி கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த உபத்திரவத்தின் மத்தியில, இந்த வியாதியின் மத்தியில, இந்த நெருக்கத்தின் மத்தியில, இந்த கடன் மத்தியில நாம் எப்படி தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம், எப்படி தேவ அன்புக்குள்ள நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது அப்போதான் நமக்கு தெரியும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எங்கள் உபத்திரவங்களையும் நாங்கள் என்ன பண்றோமா, மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எந்த விதமான உபத்திரவம் வந்தாலும் அவங்க அதை பெருசாவே பாக்குறதே கிடையாது. அதன் மத்தியில சொல்றாரு, உபத்திரவங்கள்லயும் அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேங்க. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் பாருங்க, அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்றாரு, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உலகத்துல உபத்திரவம் இருக்கதான் செய்யும். அந்த உபத்திரவத்தின் மத்தியில தேவன் உங்களுக்கு பலன் கொள்ளக்கூடிய, திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க விட மாட்டாராம், நம்ம தாங்கிக் கொள்ளக்கூடியதான போக்கையும் என்ன பண்ணுவாராம், உண்டாக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயங்கள்ல நிறைவாய் ஊற்றப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த உபத்திரவத்துல மேன்மை பாராட்டி கொண்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில சொல்றாரு, தன்னுடைய உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப
அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாக அந்த உபத்திரவத்தை தாங்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால் அவர் உங்கள் உபத்திரவங்கள்ல நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு கிருபை தருவார். உபத்திரவத்தை கண்டு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு ஓடிக்கொண்டு இருக்க மாட்டீங்க. உபத்திரவத்தில் நிற்பதற்கு ஆண்டவர் சொல்றாரு, சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாராம்? கொடியேற்றுகிற ஒரு ஆவியானவர் நம்மத்தில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளை, எந்த காரியங்களை கண்டோ நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். இப்ப பாருங்க, யோபுக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருந்ததனால்தான் அவரை அவர் வெட்கப்படுத்த விடல. ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்க ஒரு காரியத்தை அழகா தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் பாருங்க தேவனுடைய பிள்ளைகள். இவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பொற்சிலை என்ன பண்றாங்க? நிறுத்தி என்ன பண்றாங்க? அதை நீங்க வணங்கணும். வணங்காத பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன்? உங்களை என்ன பண்ணுவேன்? எரிகிற சூளையில போடுவேன்னு சொல்றேன். ஆனால் இவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு முன்பாக கர்த்தர் எங்களை விடுவிப்பார். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் அந்த தெய்வத்தை மாத்திரம்தான் ஆராதிப்போம். இந்த உங்க ராஜாவுக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்லிட்டு ராஜாக்கு முன்பாக ஒரு கூட்டம் அப்படி தைரியமாய் பேசிக் கொண்டிருக்காங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவர்களுக்குள்ளாக இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நிறைவாய் ஊற்றிருக்கிறபடினால்தான் அவ்வளவு தைரியமா பேசுறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் தேவன் மேல அப்படி நம்பிக்கை வைத்ததுனால அந்த நம்பிக்கை அவர்களை வெட்கப்படுத்தல. அந்த நம்பிக்கையில பாருங்க 3 பேரை தூக்கி போடுறாங்க. 4வது ஆளாய் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னு சொன்னா, உபத்திரவத்தை பார்த்து நீங்க ஓடி ஒளிவீங்கன்னு சொன்னா, பிசாசான உங்களை மேற்கொண்டுருவான். உங்களுக்குள்ளாக ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறாரு. அவர் உங்கள் பிரச்சனைகள் மத்தியில அவர் உங்களுக்கு முன்பாக நின்று அந்த பிரச்சனைகளை விடுவிக்கிறதற்காக தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தெரியும், எங்களுக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டாருன்னு சொல்லிட்டு தைரியமாய் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. விடுவிச்சாலும் விடுவிக்காம போனாலும் நாங்கள் அந்த தெய்வத்தை மாத்திரம்தான் ஆராதிப்போம் என்று சொல்லி அப்படி தைரியமாய் பேசிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவன் பாருங்க அந்த நம்பிக்கை அவர்களை வெட்கப்படுத்த விடல. ஹல்லேலூயா. யோபுடைய நம்பிக்கை அவரை வெட்கப்படுத்த விடல. 42ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதித்து பரிபூர்ண வயதுடையவராய் மரித்தாராம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர்கள் பாருங்க தேவன் மேல அளவு கடந்த நம்பிக்கை, தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இருந்ததுனால அந்த நம்பிக்கை அவர்களை வெட்கப்படுத்த விடல. இன்றைக்கு நீங்கள் கூட அவரை நம்புவீர்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவரை உங்களுக்குள்ளாக கூப்பிடணும். ஆவியானவரே எனக்குள்ளாக வாங்க. பாருங்க, வேதாகமத்துல தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்றாரு. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்றாரு. அப்ப பாருங்க, ஆவியானவரை நீங்க தாகத்தோடு கூப்பிடுவீங்கன்னு சொன்னா அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருவார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, என்னை நடத்துங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் திக்கற்ற ஒரு மகளா இருக்கிறேன், திக்கற்ற ஒரு மகனா இருக்கிறேன், ஆண்டவரே நான் உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போறேன், பிரச்சனைகள் கண்டு சோர்ந்து போறேன், என் வாழ்க்கையில காணப்படும் இந்த வியாதி, இந்த வறுமை, இந்த கடன் என்னை நெருக்கி கொண்டிருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் காணப்பட்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல ஆவியானவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினா அவர்களை விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, பிதாக்கள் உம் மீது நம்பிக்கை வைத்தாங்க, நம்பினா அவர்களை நீங்கள் வெட்கப்படுத்தல. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், நீர் அவர்களை விடுவித்தீர். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, பிதாக்கள் என்ன பண்ணாங்களா? நம்ம முற்பிதாக்கள் தேவனை நம்பினாங்க. அவர்களுக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருந்ததுனால்தான் அவர்கள் அவ்வளோ உபத்திரவத்தின்
உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனை விடாமல் பற்றி கொண்டு அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, நீங்க காத்திருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் பூரணமா இருப்பார் என்று சொன்னால், அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அந்த ஆவியானவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டாரு. ஆகவே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணோம், தேவ சமூகத்துல காத்திருக்க கூடியவர்களா இருக்கணும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, எல்லா உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைங்க, பலவிதமான போராட்டங்க. அதுதான் சொல்றாரு அந்த ரோமரின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல நீங்க 36ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்க பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாரை முற்றும் ஜெயம் கொள்கிறவரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாதுங்க. உபத்திரவம், வியாதி, எங்களுடைய வாழ்க்கையில வியாகுலம், அது மாத்திரமல்ல துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, எதையும் எங்களை என்ன பண்ண முடியாது, தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதரானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், எதுவும் எங்களை என்ன பண்ணாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று சொல்லி இவ்வளோ உபத்திரவங்கள் மத்தியில ஒரு மனுஷன் தைரியமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், அந்த உபத்திரவத்தின் மத்தியில தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக நிறைவாய் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை அவர்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு அவர்களை வழிநடத்தினது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் உங்களையும் வெட்கப்படுத்தாது. ஆகவேதான் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வேண்டும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால் உங்களை ஒருபோதும் ஒருவரும் என்ன பண்ண முடியாது, வெட்கப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு பாருங்க, ஆபிரகாமை அழைக்கும் பொழுது 75 வயதுல கர்த்தர் அழைக்கிறாருங்க. அழைச்சிட்டு சொல்றாரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அன்னைக்கு பிள்ளையே கிடையாது. 75 வயசுல ஆண்டவர் என்ன பண்றாரு, வாக்குத்தத்தம் பண்றாரு பாருங்க. ஆனாலும் நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்த போதே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தாராம். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அவர் என்ன பண்ணல, அந்த நம்பிக்கை அவரை வெட்கப்படுத்த விடல. அவரை பாருங்க, எல்லாரும் கேட்டிருப்பாங்க, என்னங்க உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரே நடக்கலையேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா அவரை சோர்ந்து போகலைங்க. அந்த நம்பிக்கையில உறுதியா இருந்தார். எனக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் நிச்சயமா என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் அவரை ஒருபோதும் தோற்று போக விடல. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரா, அந்த வார்த்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்வீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த விடாது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்த விடாது. தேவன் மேல எப்பவுமே நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கையில என்ன பண்ணுமா, சந்தோஷமா இருக்கணுமா. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையில நீங்க எப்ப பண்ணணும், சந்தோஷமா இருந்து உறுதியா இருந்து, நான் நம்பிக்கையில உறுதியா இருக்கிறேங்க, என் நம்பிக்கையை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டாருங்க, என் நம்பிக்கையில நான் உறுதியா இருந்து நான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருவேளை தேவ பிள்ளைகளே, உபத்திரவத்தை கண்டு, வியாதியை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, சோர்வுகளை கண்டு சோர்ந்து போய் கூனி குறுகி நிக்காதீங்க. இன்றைக்கு உயிர் மீட்சி அடையத்தக்கதான இந்த வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவரே இன்றைக்கு ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறாரு, அந்த ஆவியானவர் என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த விடமாட்டாரு என்று சொல்லி அன்றைக்கு முன்னோர்கள் தேவன் மேல நம்பிக்கை வைத்ததுனால அந்த நம்பிக்கை அவர்களை வெட்கப்படுத்த விடாதபடிக்கு அவர்களை கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிறதான நல்ல ஒரு கானான் தேசத்துல பிரவேசிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தது போல இன்றைக்கு உங்களை கூட கர்த்தர் அப்படியாய் ஆச்சரியமாய் நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அந்த தெய்வம் உங்களை வாழ வைத்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம் யாவரும் இருக்கிற இடங்கள்ல தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில கூட ஆண்டவரே, தேவ அன்பு எங்களுக்குள்ளாக ஆண்டவரே இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை எங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது என்று சொன்னது போல அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது தகப்பனே. அந்த நம்பிக்கையில நாங்கள் உறுதியா இருந்து ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க முற்பிதாக்கள் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கும் கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
உயர்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600009.